பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்போ அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடக்குது? யார் இந்த அனனியா? யார் இந்த அனனியா அப்படி என்று பார்க்கும்போனா, இவன் இயேசுவை குறித்து அறிந்தவன் தான். சீசர்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 120 சீசர்கள் லிஸ்ட்ல இருந்த பொழுது இவனும் ஒருவனா இருந்தவன். ஆண்டவர் என் ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ணுவீங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் எதையானாலும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு? வேக வைத்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. இவர் பிசாசு பிடித்தவரை போல ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போயிடுச்சு. அந்த போன கூட்டத்தில் ஒரு 120 பேர் நின்னாங்க. அவங்கள பார்த்து கேட்டோடனே அதுல ஒரு 50 பேர் போயிட்டாங்க. மீதி 70 பேர்ல எல்லாம் போய் ஒரு 12 பேர் நின்னாங்க. இப்ப இந்த 12 பேரையும் ஆண்டவர் மீண்டும் மேலறையில காத்திருக்கணும்னு சொல்லிட்டு இயேசு உயிர் தெழுந்த பிறகு சிலருக்கு தரிசனமானார். சிலருக்கு தரிசனமானார். இப்ப நமக்கு தரிசனமானு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போம். ஏமா என்னதுக்கா? ஒன்றும் இல்லைல்ல, முடிஞ்ச பிறகு பேசலாம். கவனம். ஏமா நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டீங்களா? பைபிளை மூட்டி என்ன மட்டும் பார்க்கணும், எதுவும் பேசக்கூடாது. அல்லேலூயா. என்னன்னா இயேசு இந்த 40 நாள் என்னதுக்கு எங்களை பண்றேன்? அல்லேலூயா. இந்த இயேசு 40 நாள் அநேகர்களுக்கு தரிசனம் அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நடந்ததை எல்லாம் பார்த்ததை போய் என்ன பண்ணாங்க? திரும்பவும் எல்லாருக்கும் சொல்லும்படிக்கு ஆரம்பிச்ச பொழுது இந்த கண்ட காட்சிகளை கேட்ட உடனே விட்டு விலகின ஓடினவர்கள் எல்லாம் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். விட்டு விலகின ஓடினவர்கள் எல்லாம் ஒன்று கூட. எப்படி இந்த 120 இருந்து கழிஞ்சதோ அதே போல மீண்டும் 120 பேர் என்ன பண்ணாங்க? எருசலேமில் வந்து மேல் வீட்டில் காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் மறுபடியும் புது சிருஷ்டியா உருவாக்கும்படிக்கு பலத்த காத்தை இறக்கி இந்த சீசர்கள் மேலே அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷை கொடுத்த உடனே பேதுரு எழுந்து நின்று கம்பீரமா பிரசங்கித்த பொழுது 3000 பேர் மீட்கப்பட்டாங்க. எத்தனை பேருங்க? 3000 பேர் மீட்கப்பட்டாங்க. இப்ப இந்த 120 பேரும் இயேசு உயிர் தெழுந்தார் என்றதை விசுவாசித்தார்கள். இப்ப இயேசு செய்கிற அற்புதத்தையும் விசுவாசித்தார்கள். இப்போது இவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் என்னன்னா, யார் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது? யார் யாருக்கு? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொத்து இருக்குது? மார்பிகள் எவ்வளவு நகை இருக்குது? வீட்டில் எவ்வளவு நகை இருக்குது? அல்லேலூயா. ஊர்ல எவ்வளவு நிலம் இருக்குது? இங்க எவ்வளவு வட்டிக்கு வாங்கினவங்க கொடுக்கணும், வட்டிக்கு கொடுத்தவங்க கொடுக்கணும், எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? அவங்க அடிச்சு போட்டாலும் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த சீசர்கள் எல்லாம் பேசும் பொழுது என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இனிமேல் நாம யாரும் எதுக்கு போக கூடாது? கடலுக்கு போறோம், கடலுக்கு போக கூடாது. பொட்டி அடிக்க போறோம், பொட்டி அடிக்க போக கூடாது. இங்கத்தி மறுபடி சொல்லலாம், பாலிஷ் பட்டறைக்கு போறோம், பாலிஷ் பட்டறைக்கு. பெருக்க போறவங்க பெருக்க போறது, மற்ற வியாபாரம் போறதுக்கு வியாபாரம் போறவங்க, என்னென்ன செய்யறோம் எல்லாத்தையும் இனிமேல் என்ன பண்ண போறோம்? விட்டுட்டு இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போறோம். யாருக்காக? இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போறோம். இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 120 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்க டப்புன்னு எழுந்து ஐயா பூவா கேட்பாங்கல்ல, கட்டாயம் கேட்டிருப்பாங்க.
அப்படி கேட்கிற இந்த தீர்மானம் பண்ணும் பொழுது இந்த சீசர்கள் எல்லாம் ஒன்று கூடி யார் யாருக்கு எவ்வளவு நிலம் இருக்கிறதோ அவரவர்கள் வித்து எடுத்து வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு கொடுப்போம். ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறது. எந்த மண்ணையும் தூக்கி தலைமையில வச்சுன்னு போறது கிடையாது. நம்ம வித்துடலாம். இப்ப இந்த அனேனியா மனைவி என்ன சொல்றாங்க? நாங்களும் வித்து கொடுக்கிறோம் என்றாங்க. அல்லேலூயா. நாங்களும் வித்து கொடுக்கிறோம். எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், எட்விகாஸ்ல லோன் வாங்கியிருந்தாராம். அந்த லோனை அந்த சகோதரர் என்ன பண்ணாரு, கட்ட முடியலன்னு சொன்னோடனே அந்த லோன்காரர்கிட்ட வித்துருன்னு சொல்லியிருக்காரு. அவர் விற்க போனால் அவர் லோன்காரன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி இடத்த விற்கலான்னு ஏற்பாடு பண்ணோடனே இடத்துக்கு சொந்தக்காரர் போய் சொல்லியிருக்காரு, உனக்கு 3 லட்சம் தானே கடன் கொடுக்கணும், 3 லட்சத்தை எடுத்து 2 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. அவன் ஐடியா பண்ணான், நாம விற்று ஆட்டியை போட்டு போலான்னு பார்த்தா இவன் நான் நடுவில் வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு அவன் என்எஸ் கொடுக்காம வில்லங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான், எனக்கு காசை கொடுங்க. இப்போ இடத்தையும் விற்க முடியல, எட்விகாசுக்காரனுக்கும் காசு போகல. காரணம்னா ஒரு குறிப்பிட்ட ரேட்டு நினைப்போம், அந்த ரேட்டுக்கு மேலே போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, விடுறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி இந்த அனேனியா மனைவி போயிட்டு அவங்க ஊர்ல உள்ள நிலத்தை விற்கும் பொழுது அதிக பணத்துக்கு ரேட்டு போகுது. அதிக பணத்துக்கு ரேட்டு போன உடனே இந்த அதிக பணத்தை எடுத்து கையில பார்த்த உடனே பண ஆசை உள்ளே வந்து விட்டது. இதனாலதான் வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இந்த பண ஆசை உள்ள வந்துடுச்சுன்னா கொலை செய்யும் தூண்டும். இந்த பண ஆசை உள்ள வந்துட்டா விபச்சாரம் செய்யும் தூண்டும். இந்த பண ஆசை உள்ள வந்துட்டா திருடவும் தூண்டும். இந்த பண ஆசை உள்ள வந்துட்டா இதுக்கு மேல எதை வேணாலும் செய்ய தூண்டும். அதனாலதான் பண ஆசை என்பது, ஆண்டவர் நமக்கெல்லாம் பணம் வேணான்னு சொல்லல, அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன். ஆனால் உனக்கு ஆசை பணத்து மேல போகக்கூடாது, ஆசீர்வாதம் தேவை. பணத்து மேலே ஆசையா இருக்கக்கூடாது. இப்ப இவங்களுக்கு பணம் கையில வந்த உடனே பண ஆசை வந்துடுச்சு. இந்த பண ஆசையினால பிரிக்கிறாங்க. மொத்தத்தையும் கொண்டு போய் ஏன் தேவன் இடத்துல கொடுக்கணும், தேவ ஆலயத்தில் கொடுக்கணும், கொஞ்சம் நமக்கு எடுத்துக்கொள்ளும், கொஞ்சத்தை எடுத்து போயிட்டு எங்க கொடு, அப்போஸ்தலர்கிட்ட கொடு என்று. அப்போது பேதுரு ஆலயத்தில் இருக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு செய்யிட்டு எங்க வராரு, அனேனியா கிட்ட வராரு. அனேனியா வந்து பேதுரு கிட்ட வராரு. பேதுரு கிட்ட பங்கை கொடுத்தோடனே பேதுரு பார்த்து ஒண்ணுமே கேட்கல, அனேனியா நீ வித்த பணம் இவ்வளவுதானா? அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் காணிக்க போட வரும்போதோ தசமாவை கொண்டு வரும்போதோ நீ வாங்கின சம்பளம் இவ்வளவுதானா? எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நேரம்? பொய் சொல்லுமா உண்மையை சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அனேனியா எடுத்து வச்சிட்டார். இவ்வளவுதான்னு சொல்ல முடியல. அனேனியா ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், ஐயா நாங்க வித்தோம், என் மனைவி சொன்னாங்க நமக்கு கொஞ்சம் தேவன் எடுத்துக்க சொன்னாங்க, நாங்க எடுத்துக்கணும், வேணும்னா கொண்டு வந்து கொடுக்குறோம். பேதுரு மனதார சொல்லியிருப்பாரு, நீ எடுத்துக்கொண்டது உனக்காகவே இருக்கட்டும், ஆனா உண்மையை சொன்ன பத்தியா அப்படின்னு. இப்ப அனேனியா இங்க சொன்ன ஒரு காரியம் பொய்ய சொன்னான். என்ன சொல்றான்? பொய் சொல்றான். அந்த பொய் என்ன நடக்குதுன்னா, சொன்ன இடத்திலே பேதுரு கேட்டாரு, இவ்வளவுதானா? அவன் திரும்ப சொன்ன இவ்வளவுதான். தேவன் இறங்கி அடிச்சார். அடிச்ச போது என்ன ஆயிடுச்சு? அனேனியா மரித்தான். அல்லேலூயா. இப்பவும் சொல்றேன், தேவன் அடித்தால் அந்த அடிக்கு முன்பு உயிரோடு இருக்க ஒருவராலே முடியாது. அல்லேலூயா. தேவன் அணைக்கிற ஈக்களுக்கு யாராலையும் அணைக்கவும் முடியாது, தேவன் அடிக்கிற ஈக்களுக்கு யாராலையும் அடிக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு முன்பு எதையும் மறைக்கவும் முடியாது.
அப்ப நாங்களும் இவ்வளவு செய்துட்டு இன்னும் உயிரோட இருக்கிறோமே, பழிச்சு போ, இன்னைக்கு தெரிஞ்சிருவேன், நாளைக்கு தெரிஞ்சிருவேன். உனக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காரு? சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. எப்படி உனக்கு எனக்கும்? ஆனா இனிமேல் கொடுப்பாரானா இல்ல, இந்த வருஷமே பார்த்துக்கலாம், இனிமேல் சான்ஸ் எல்லாம் கிடையாதான். கர்த்தரே சொல்லிட்டார், இனிமேல் சான்ஸ் எல்லாம் கிடையாது. தப்பு செய்தா ஊக்கு, உடனே அடி. ஏன்னா அடி உதைக்கு எதுக்கும் உதவாதான். அதனால இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அன்பா மகனே மகளே என் செல்லமே செய்யாத தப்புமா அப்படி சொன்னதெல்லாம் போயிடுச்சு. இப்போ உடனே என்ன இடத்துல இருக்கையில பெரம்புதான். அல்லேலூயா. இப்ப இந்த ஹனனியா இந்த பொய் சொன்ன ஒரு காரணத்தினால மரித்து போனான், தன் ஜீவனே போயிடுச்சு. இப்ப நாம எத்தனை பேர் பொய் சொல்றோம்? இங்க இருக்கிறவங்க யாரும் பொய் சொல்ல கை தூக்கு பார்க்கலாம். யாரும் பொய் சொல்ல முடியுமா? நான் அடிக்கடி எங்க பீட்டர் பாஸ்டர் தான் போய் சொல்றேன். யாருக்கிட்ட அதிகமா போய் சொல்றதுனால ஒன்லி எங்க பாஸ்டர் பீட்டர் என்கிட்ட மட்டும் தான் நிறைய போய் சொல்லுவேன். பாஸ்டர் 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க பாஸ்டர் போயிடலான்னு. நானும் டார்கெட் எல்லாம் பண்ணி 9 மணிக்கெல்லாம் போவோன்னு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நின்றுடும் எதிர்க்க. உடனே பாஸ்டர் கரெக்டாக 9:02 போன் அடிப்பாரு. ஐயா கிளம்பிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பதான் சட்டே போடுவேன். அப்பதான் என்ன பண்ணுவேன்? சத்தே போடுதான். அவன் பின்னாடி இருந்தா கூட காட்டி கொடுத்துருவான். உங்களுக்கு திருடத்துக்கு இவனை கூட்டு போனா கூட சேர்ந்து உதவாங்கிட்டு வரலாம். என்னப்பா எப்படிப்பா மாட்டினீங்க? கூட ஒருத்தரை கூட்டு வந்தங்க, சிரிச்சே காட்டி கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாமே என்ன சொல்றோம்? இதுவே கர்த்தருக்கு குற்றமா இருக்கு. இதுவே குற்றமா? ஆனா நீ நான் பிழைக்கிறோம்னா இந்த கிருபை முன்ன வந்து நிக்குது. இந்த ஒரு தடப்பா, இந்த ஒரு தடனை நம்மளை மன்னித்ததுனால நாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொய் சொல்வது அருவருப்பானதுன்னு வசனம் சொல்லுது. பொய் சொல்ற நாவுக்கு போஜனம் கிடைக்காதுன்னு கர்த்தர் என்ன பண்றாரு? அப்ப பாஸ்டர் நீ பொய் சொன்னியே உனக்கு போஜனம் கிடைக்குதுன்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த கிருபை என்ன காத்துக்கிறது. அப்ப நீங்களும் சொல்லுங்க, என்னையும் கிருபை தான். ஆனா எல்லா நேரத்துக்கும் அதையே சாக்கா வச்சு என்ன பண்ணிடக்கூடாது. இது ஒரு சூழ்நிலை, அதனால சொன்னோம். இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால என்ன பண்ணிட்டேன். ஆனா இதுவும் தப்பு தான். நான் அதை ரைட்டுன்னு சொல்லி நிரூபிக்க விரும்பல. இதுவும். இப்ப அடுத்தது அவருடைய மனைவி வராங்க. யாருடைய மனைவி? அந்த அம்மா பார்த்தாங்க, இன்னும் ஆத்துக்கார் போனார், இன்னும் ஆளையே காணுமே. ஒருவேளை பணத்தை எண்ணிக்கொண்டிருக்காங்களோ, மிச்சம் மீதி ஏதாவது பேதுருவை பார்த்து கொடுப்பாரோ. அந்த பாவி மனுஷன் வரவையில தொலைச்சிட போறான், பத்திரமா போய் என்ன பண்ணலாம், வாய்க்கின்னு வந்துடலாம் அப்படின்னு ஆர்வமா ஆலயத்துக்கு வந்தாங்க. பேதுரு பார்த்தது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இவனுக்கு தான். அந்த அம்மா சொன்னாங்க, கூலா சொன்னாங்க, ஆமா அப்படின்னாங்க. உடனே யார் அடிச்சது? யாருங்க அடிச்சது? அந்த அம்மாவும் மரித்தார்கள். அப்போது பொய் சொல்லும் பொழுது நம் வாழ்க்கை எப்படி போகுதுன்னா மரணத்துக்கு ஏதுவா போகுது. அப்ப இன்னைக்கு நீங்க நானும் மரிக்காம இருக்கிறோம் என்று நம் மனசு சொல்லலாம். ஆவியில மரித்து கொண்டிருக்கிறோம். என்ன மரித்து கொண்டிருக்கிறோம்? ஆவியில. இந்த தலையில் அடிப்பட்டவங்களுக்கு பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏமா அவங்களுக்கு ஒரு நல்ல தலைக்காணியை கொடு, பக்கத்துல கட்டில எல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, இடிச்சுக்கிற வாட்டம் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டு தலையில என்ன பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. அதிர்வான இடத்துல என்ன பண்ணாதீங்க, கூட்டும் போவாதீங்க. ஏன் சொல்றாங்க? எதுக்காக சொல்றாங்க? அடிபட்டுடுச்சு, மூளையில ஏதோ கிராக்கோ வந்துடுச்சு. இதுக்கு மேல் கொண்டு அதிர்வான காரியம் வந்தா என்ன ஆயிடும்?
விட்டுருச்சுன்னா, இப்ப நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில போய் சொல்லும் போது நூல் அளவுல ஆனா சாவல. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆனால் சாவல. ஆவியில் என்ன விழுந்துடுச்சு? கோடு விழுந்துடுச்சு. கோடு விழுந்தது நமக்கு தெரியல. எப்படி போறோம்? கம்பீரமாகவே. அன்னைக்கு சொன்ன சாவு இல்லையே, இன்னைக்கு முன்ன செத்துருவா போறேன், போடுற ஹெல்மெட் அப்படியே வெயிட்டா. யாருக்கிட்ட போயிட்டு நாமளே வீம்புக்கணும், அவன் தள்ள அடிச்சு அவன் நம்ம தள்ள அடிக்கிற மாதிரி மீண்டும் நாமளே போய் பொய்ய இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அவங்க நமக்கு பொய் சொல்லி மீண்டும் என்ன பண்ணிக்கிறோம் பிரச்சனைய. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிர்வதை போல, அடிக்கிறதை போல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட மரணம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வீரல் விட்டு கொண்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு டப்புன்னு விட்டுடும். நீ பூமியில் இருப்ப, நல்லா சாப்பிடுவ, நல்லா உடுத்துவ, நல்லா தூங்குவ, எல்லாம் பண்ணுவ. ஆனா நீ செத்த பணமா சுத்திக்கிற. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆனா நீ யாரா இருக்கிற? இதனாலதான் வேத வசனம் சொல்லுது, பொய் சொல்லாதே, பணாசை கொள்ளாதே, வஞ்சகம் பண்ணாதே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் உன் வாயால நீ சொல்லுவதே உனக்கு ஆக கடவது. மரணமும் ஜீவன் எங்க இருக்குது? உன் நாவில இருக்கிறது. அப்ப இந்த நாக்கை எப்படி காத்துக்கணும்? நாமெல்லாம் எப்படி தெரியுமா? நரம்பல்லாத நாக்கு என்ன பண்ண போகுது? எப்படி போனா எனக்கு என்னாக்குது? இல்லைங்க, நரம்பல்லாத நாக்குக்கு நாம காவல் அடைக்க வேண்டும். எச்சரிக்கையா பேச வேண்டும், எச்சரிக்கையா சொல்ல வேண்டும், எச்சரிக்கையா கட்டளையிட வேண்டும், எச்சரிக்கையா பழக வேண்டும். எல்லாத்தையும் பிறப்பிக்கிறது இந்த நாவு தான். இந்த நாவு என்ன சொல்லுதோ அதுவே உனக்கு ஆக கடவுதுன்னு நீதிமொழிகள் சொல்லுது. உன் நாவின் வார்த்தையே உனக்கு ஆக கடவுது. அப்ப நம்ம நாவினால நம்மளை நாம என்ன பண்ணணுமா? காத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போமே. இப்ப இந்த அனேனியா பொய் சொன்னதுனால என்ன ஆனாரு? மரித்து போனாரு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 சொல்றேன். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எந்த குழந்தை மேட்ரு? அந்த குழந்தை கதை தான் நாகமான் கதை. இந்த காணிக்கை வாங்கும்படிக்கு அதெல்லாம் தாண்டி வரணும். 25 வசனம் படிங்க. அல்லேலூயா. இப்ப இந்த கதை எல்லாருக்குமே, இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன ஸ்டோரி? இங்கே எலிசா என்னும் ஒரு தீர்க்கதரிசி சமாரியா தேசத்தில் இருக்கிறாரு. அவரோட உடன் ஊழியக்காரர் ஒருவர் இருக்கிறார். இப்ப நாகமான் சிரியா தேசத்தின் தளபதியா இருக்கிறார். இந்த தளபதிக்கு என்ன உண்டா இருக்குதுன்னா, குஷ்டரோகம் உண்டா இருக்குது. என்ன உண்டா இருக்குது? குஷ்டரோகம் உண்டா இருக்கு. இந்த குஷ்டரோகத்தை போக்குவதற்கு அப்படி ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் போது
இந்த சிரியா தேசத்திலிருந்து வந்து சமரியா தேசத்துல சிறைப்பிடித்து கொண்டு போன ஒரு பெண் அவங்க வீட்டு அடிமை பெண்ணா இருக்கிறார். யார் வீட்டுல? நாகமான் வீட்டுல ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறார். இந்த அடிமை பெண் தன் சுவிசேஷத்தை துணிந்து போய் யாருக்கு சொல்றா? துணிந்து போய் தன் எஜமானுக்கு சொல்றா, எஜமானே, நீங்கள் இந்த வியாதியிலிருந்து சுகம் அடைய வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வியாதியிலிருந்து சுகம் அடைனா எல்லாருக்கும் ஆசை தானே. அவன் கேட்கிறான், என்ன வாய்ப்பு? சமரியா தேசத்தின் இஸ்ரவேலின் ராஜா இருக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேசத்திலே பார்த்தீங்கன்னா எலிசா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அந்த எலிசாவின் இடத்திலே போய் அந்த எலிசா என்ன சொல்லுகிறாரோ அதை படி நீ செய்தினா உனக்கு அவர் என்ன பண்ணுவாரு? சுகமாகும் வழியை சொல்லுவார். அல்லேலூயா. இப்ப இவனுக்கு ஆசை. என்ன செய்துட்டான்? வைத்திருக்கிற வெள்ளி பொன்னெல்லாம் ஒரு மூட்டை கட்டி என்ன பண்ணிட்டான்? எந்த கார்ல ஏத்தனா? என்ன காரு? கார் நல்ல என்ன கார்ல ஏத்திட்டாரு? தளபதிமா. அவரும் பஸ் கார்ல போறாரு. ஜாக்கோ. அல்லேலூயா. ஏதோ ஒரு பெஸ்ட் கார்ல என்ன பண்ணிட்டாரு? ஆமா, அவர் வண்டி தான் வச்சுக்கிறாரு காரு. நம்ம காரை பின்னாடி பார்க்கலையே. நீ பாஸ்டர் வாங்குற காரை பின்னாடி பார்க்கலையா? பாஸ்டர் ரொம்ப ஆட்டோ அது வேறமா. காரை பார்த்தியா இல்லையா? நீ பார்த்தல காயில கூட டயர் எக்கிஸ்டாயா. ஹalleluya. ஹalleluya. கவனிங்க. என்னன்னா இப்ப இவன் சாதாரணமா போகாம வெள்ளியும் பொன்னையும் பணத்தையும் மூட்டை கட்டி கொண்டு யாரை பார்க்க போறான்? எலிசாவை பார்க்க போறான். எலிசா ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருக்கிறார். எலிசாவின் வீட்டின் வாசலில் போன உடனே யார் வந்துக்கிறது? தளபதி வந்திருக்காரு. ஒரு ஊழியக்காரர் எப்படி கூப்பிடணும்? ராஜ மரியாதையோட முதல்ல இங்க உள்ள வாங்கன்னு சொல்லணும். எலிசா உள்ள நின்று கேட்கிறார், என்ன பிரச்சனை? அவர் சொல்ற, இந்த மாதிரி குஷ்டரோகம் இருக்குது, எங்க தேசத்துல ஒரு பெண் உங்களை குறித்து சொன்னாங்க, அதனால வந்திருக்கிறோம். எலிசா அப்படியே உள்ளதுன்னே சொன்னாரு. அப்படியே போய் யோர்தான்ல ஒரு 7 முறை என்ன பண்ண வந்தது கோபம். யாருக்கு? நாகமானுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. ஆனா நாகமானுடைய வந்தவன் சொன்னா, ஆண்டவனே, அவர் எதை சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது, வா போய் குளிச்சுதான் பாப்போமேன்னு சொல்லிட்டு யோர்தான்ல போய் 7 முறை முழுகி எழுந்தாரு. குஷ்டரோகம் அவரை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. குஷ்டரோகம் நீங்கினது உடனே கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? எலிசா கிட்ட கொடுக்கணும்னு கொண்டு வந்த உடனே எலிசா என்ன பண்ணார்னா, அந்த காணிக்கை உன் காணிக்கை நீ எடுத்துக்கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு. நீ எடுத்துக்கொண்டு போன்னு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்துக்கொண்டு கிளம்பிட்டான். ஆனா கூட இருக்கிற உடன் ஊழியரால என்ன பண்ண முடியல? கேசல மனசு கேட்கல. ஐயா எப்படி? ஐயா பாத்ரூம் எங்க இருக்குது? இல்ல, எல்லாரும் கூச்சம். ஆத்திரம் போயிட்டு வர. எங்க போயிட்டு வர? இங்க கட்டி இருக்குப்பா. இல்ல, அங்க போயிட்டு வந்தாரு. சரி, போயிட்டு வா. போகணும். அவனால எவ்வளவு வேகம் ஓட முடியுமோ ஓடி போயிட்டு அந்த காருக்கு முன்னாடி போய் நின்னோம். எந்த காருக்கு முன்னாடி? BMW காருக்கு முன்னாடி போய் நின்னோடனே அப்படியே பிரேக் போட்டு நிறுத்தினாரு. நான் பிரச்சனை? அல்லேலூயா. என்ன பிரச்சனை? என் எஜமான் அப்போது வேணாம்னு சொல்லிட்டாரு, இப்போது வாங்கி வரும்படிக்கு சொல்லி அனுப்பிச்சாரு. அவன் கொடுக்கதான் கொண்டு வந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை? இந்தா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கடகடன்னு எங்க வச்சிட்டாரு? கேஎஸ்இன் வீட்டில் சேவ் பண்ணிட்டு திரும்ப ஓடி அந்த எலிசாவோட வந்தோடனே, எலிசாவுக்கு என்ன பேரு?
என்னம்மா? தீர்க்கதரிசினா என்னது? நடந்ததையும் நடக்க போகிறதையும் நடந்து கொண்டு இருக்கிறதையும் அறிந்தவரே தீர்க்கதரிசி.